நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஒரு குரூப் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நம்ம ரிப்ளை வந்து இமீடியட்டாக பண்ண முடியாது. அதுக்காக ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்ட் குரூப் தான். ஆக்சுவலாக நாட் அ ஃப்ரீ குரூப். ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும். பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு தேவையான கொரீஸ் வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணப்படும். 45 மினிட்ஸ்க்குள்ளேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் இந்த கொரியில் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு 100% ட்ரை பண்ணணும். வித்தின் த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் 45 மினிட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ். அதே மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் கால் பண்ணி தான் அந்த கொரியை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஐடிஆர் 4 யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐடிஆர் 1, 2, 3 யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு நாங்கள் போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் ஐடிஆர் 4 யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகும். ஐடிஆர் 4 சுகம் ஃபார்ம் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 23-24 அசஸ்மெண்ட் இயர் 24-25 பார்த்தீங்கன்னா the current ITR 4 to be filed by small business owner who don't have maintained books of account but only maintain sales ledger in appropriate volume. This include online seller, trader, wholesaler, manufacturer, etc. நிறைய wholesaler, online trader, traders, manufacturer இருக்காங்க. They can't maintain books of account. Books of account அவங்களால மெயின்டைன் பண்ண ஒன்லி சேல்ஸ் லெஜர் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஐடிஆர் 4 வந்து ஈஸியாக உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒன்லி சேல்ஸ் லெஜர் மெயின்டைன் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் சச் ஆன்லைன் கண்டென்ட் ரைட்டர், bloggers etc. need to be file ITR 4 form. And also professional like chartered accountant, doctors, lawyers, engineers etc. ஸோ ப்ரொஃபஷனில் இருக்காங்கன்னா அவங்களும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பெருசாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருக்கலாம், இல்லை டாக்டர்ஸாக இருக்கலாம், லாயர்ஸ், இன்ஜினியர் இருக்கலாம். அவங்களாம் அந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்கலாம் ஐடிஆர் 4 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கண்டென்ட் ரைட்டர், பிளாகர், யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து ஐடிஆர் 4 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ப்ரெசன்டிவ், அதாவது ப்ரெசன்டிவ் பேசிஸில் உங்களுக்கு இன்கம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் 3 செக்ஷன் வரும். 44AD, 44ADA, 44AE. இந்த 3 செக்ஷன்லையும் நம்ம உங்கள் ப்ரெசன்டிவ் இன்கம் பேசிஸில் உங்களோட ஐடிஆர் 4 வந்து நீங்கள் இன்கம்மை டிக்ளேர் பண்ணி உங்களோட ஐடிஆர் 4ல் உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். இதில் பிக்கஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 23-24 அசஸ்மெண்ட் 24-25 இன் பட்ஜெட் 2023 கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 44AD ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ். நீங்கள் ப்ரீவியஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா 2 crores வரைக்கும் உங்களுக்கு லிமிட். 2 crores மேலே போச்சுன்னா நீங்கள் 44AD வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. அதாவது ஐடிஆர் 4ல் நீங்கள் ஃபைல் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ வந்து அந்த லிமிட்டை வந்து 3 crores மாற்றிருக்கு. அதே மாதிரி 44ADA ஃபார் ப்ரொஃபஷனலில் இருக்கவங்களுக்கு அப் டு 50 lakhs வரைக்கும் நீங்கள் 44AD செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து நியூ லிமிட் வந்து 75 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஃபைல். அடுத்து who required to file ITR 4. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ITR 4 யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னா இண்டிவிஜுவல் HUF பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆப்டட் ஃபார் தி ப்ரெசன்டிவ் இன்கம். ப்ரெசன்டிவ் இன்கம்ல நீங்க சூஸ் பண்றீங்கன்னா இந்த ஸ்கீம் 44AD, ADA ஆர் AE செலக்ட் பண்றீங்கன்னா நீங்க ITR 4 சூஸ் பண்ணணும். ஆனா ITR 4 ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் HUF அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஃபார் ஃபைலிங் ITR 4. இந்த ஐடிஆர் 4ல சம் சேஞ்சஸ் வந்து இந்த அசஸ்மெண்ட் இயர்ல கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா the default tax regime has been changed from new tax regime following amendment introduced by Finance Act. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா taxpayer who prefer to hold tax regime must be choose opt out individual item. அதாவது ஃபார்ம் 10IE வந்து ஃபைல் பண்ணணும். சப்போஸ் நீங்க ஆப்ட் அவுட் ஆகுறீங்க நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இருந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்க்கு ஆப்ட் அவுட். டிஃபால்ட்டா உங்களுக்கு நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் செலக்ட் ஆயிருக்கும். ஸோ நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்க்கு ஆப்ட் அவுட் ஆகும்னா ஃபார்ம் 10IE வந்து ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஐடிஆர் 4 வந்து ஃபைல் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு அந்த டாக்ஸ் ரெஜிம் வந்து எடுத்துக்கும். இது ஒரு
இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆக்ட் 2023 has increased the turnover threshold limit. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 44 ADல 2 crores இருந்து 3 crores இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா provided that receipt in cash don't exceed 5%. உங்களோட கேஷ் ரிசிப்ட் வந்து 5%க்கு மேல இருக்கக்கூடாது. அப்பதான் நீங்க 44 ADல இந்த செக்ஷன்ல நீங்க ஃபைல் பண்ண முடியும். அடுத்து இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா செக்ஷன் 44 AD அதுலயும் நம்ம சொன்ன மாதிரி 50 lakhsல இருந்து 75 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுலயும் ரிசிப்ட் இன் கேஷ் டோன்ட் எக்ஸீட் 5%. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசிப்ட் இன் கேஷ்க்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னா ரிசிப்ட் இன் கேஷ் அண்டர் தி ஷெட்யூல் பிபி the definition of cash include check or bank draft that are not account payee. சப்போஸ் நீங்க செக் இல்லைன்னா பேங்க் டிராஃப்ட் ரிசீவ் பண்ணிருக்கீங்க, அக்கௌண்ட் பே இல்லாம வாங்கி ரிசீவ் பண்ணிருக்கீங்கன்னா that will treat as a cash. ஓகே, டெஃபினேஷன் ஆஃப் கேஷ்ல இன்க்ளூட் ஆயிடும். இட் இஸ் நீங்க வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் நீங்க சொல்ல முடியாது. நீங்க அக்கௌண்ட் பேயில தான் ரிசீவ் பண்ணிருக்கணும். அக்கௌண்ட் பேயில ரிசீவ் பண்ணலன்னா that will also treat as a cash transaction. ஸோ அந்த 5% லிமிட்டுக்குள்ள போயிடும். ஸோ above 5% மேல இருந்துச்சுன்னா நீங்க இந்த செக்ஷனை செலக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதை வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா who is not required to file ITR 4. யாரெல்லாம் ITR 4 வந்து ஃபைல் பண்ண முடியாது அடுத்தது பார்ப்போம். An individual having income from salary, house property, other sources or above 50 lakhs cannot be used this form. உங்களோட இன்கம் 50 lakhs மேல இருக்குன்னா நீங்க வந்து ITR 4 ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இண்டிவிஜுவல் who is either director of the company or invested in unlisted company. டைரக்டர் கம்பெனி ஏதாவது ஒரு கம்பெனில நீங்க டைரக்டரா இருக்கீங்க, அப்புறம் இன்வெஸ்டட் இன் அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கனாலும் நீங்க ITR 4 வந்து சூஸ் பண்ண முடியாது. You have to go to ITR 3. கேசஸ் இங்க போட்டிருக்காங்க. அதாவது மோர் தென் ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, லாட்ரி, taxable capital gain, agriculture income exceeding 5,000. ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டீடைல்ஸ். இவங்கெல்லாம் வந்து ITR 4 வந்து சூஸ் பண்ண முடியாது. ஹாய், இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ITR 1 and 2 ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் சேலரி எம்ப்ளாய். நீங்க சேலரி எம்ப்ளாய் இருக்கீங்க பிளஸ் கேபிட்டல் கெயின் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இன்கம்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி உங்களோட டாக்ஸ் ரீஜிமை செலக்ட் பண்றது, வெதர் இட் இஸ் ஓல்ட் ஆர் நியூ, எது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்ன்றத பாக்குறதுக்கான டிசிஷன் மேக்கிங் ஸ்ப்ரெட்ஷீட் தான் இந்த எக்ஸல் ஷீட். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் மூலயமா உங்களோட டாக்ஸபிள் இன்கம் நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா ஃபில் பண்ணீங்கன்னா, அதாவது எல்லோ செல்ஸ் போட்டுருக்கோம்ல, அந்த எல்லோ செல்ஸ்ல மட்டும் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி உங்களோட ஓல்ட் டாக்ஸ் ரிசீம் பெஸ்டா இல்ல நியூ டாக்ஸ் ரிசீம் பெஸ்டாங்கிறத உங்களுக்கு கிளியரா காட்டும். ஸோ அது மூலமா நீங்க எந்த ஐடிஆரை நீங்க செலக்ட் பண்ணணும், எந்த டாக்ஸ் ரீமை செலக்ட் பண்ணணுன்ற டிசிஷனை ஈஸியா நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலரி பிரேக்கப் பாத்தீங்கன்னா உங்களோட சேலரி போடணும், அதே மாதிரி உங்களோட HRA டீடைல் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா HRA எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இந்த எல்லோ மார்க் போட்டா தான் நீங்க ஃபில் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இந்த எல்லோ மார்க்ல போட்டா தான் நீங்க ப்ரொஃபஷனல் டாக்ஸ் எவ்வளோ ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இது நீங்க போட என்ன ஆகும்னா ஓல்டு ரிசீம்ல எது எலிஜிபிளோ அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அதே மாதிரி நியூ ரிசீம்ல எது எலிஜிபிளோ, நியூ ரிசீம்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா HRA எல்லாம் அலோவபிள் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இது அலோவ் பண்ணாது. அதே மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும், ஆனா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் எடுக்காது. ஸோ அதனால அதே மாதிரி ஸோ அதுதான் நீங்க உங்களோட சேலரி டீடைல் எல்லாமே நீங்க இங்க என்ட்ரி போட ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல எது அலோவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கும். அதே மாதிரி நியூ டாக்ஸ் ரெஜிம்ல எது அலோவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணி எவ்வளவு டாக்ஸ் வரும் ஓல்டுல, எவ்வளவு டாக்ஸ் வரும் நியூலன்றதை உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்க அதை வச்சு நீங்க டிசிஷன் எடுத்துக்கலாம். இது சேலரி பிரேக்கப் எல்லாமே இங்க இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், FD, பேங்க் இன்ட்ரெஸ்ட், என்னென்ன இன்கம் இருக்கோ அதுவும் நீங்க இங்க என்ட்ரி போடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்குன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், வெதர் இட் இஸ் செல்ஃப் ஆக்கியூபைட் ஆர் லெட் அவுட், அது ரெண்டு நீங்க மென்ஷன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி டிடக்ஷன் எடுத்துக்கும். இதுல பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆக்கியூபைட்னா உங்களுக்கு நியூ டாக்ஸ் ரெஜிம்ல எடுக்காது. அதே நீங்க லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா ரெண்ட் ரிசீவ் ஆகுதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். நியூ டாக்ஸ் ரெஜிம்ல ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு அலோவ் பண்ணும். அதே மாதிரி கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அந்த டாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டிடக்ஷன், நீங்க நார்மலா டிடக்ஷன் இருக்குன்னா நீங்க எல்லா டிடக்ஷன் என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் ஓல்டு டாக்ஸ் பெஸ்டா நியூ டாக்ஸ் பெஸ்டான்றது உங்களுக்கு காட்டும். நியூ டாக்ஸ்ல உங்களுக்கு டிடக்ஷன் எடுத்துக்காது, பட் ஆனா ஓல்டு டாக்ஸ்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. ஸோ ரெண்டுத்தையும் போட்டுட்டீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு ஃபிகர் வந்து எவ்வளவு உங்களோட டாக்ஸபிள் ஸ்பெஷல் ரேட், அதாவது கேபிட்டல் கெயின் மற்ற விஷயங்கள், கேபிட்டல் கெயின் அதாவது நார்மல் டாக்ஸ் இல்லாம ஸ்பெஷல் ரேட் வர டாக்ஸ்ல எவ்வளவு உங்களுக்கு இன்கம் வந்திருக்கு, அதே மாதிரி நார்மல் டாக்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, அதுக்கு அகைன்ஸ்டா எவ்வளவு டாக்ஸ் வருது, ஸ்பெஷல் ரேட்ல எவ்வளவு, நார்மல் ரேட்ல எவ்வளவு, டோட்டல் டாக்ஸ் எவ்வளவு வருது. ஸோ டோட்டல் டாக்ஸ் ஓல்டுல எவ்வளவு வருது, நியூல எவ்வளவு வருது, அதோட செஸ் அமௌண்ட்,
அதுக்கப்புறம் டோட்டல் டேக்ஸ் பேயபிள், எவ்வளோ டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுவோம். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் நம்ம சூஸ் பண்ணலாமா, இல்லை நியூ டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணலாமான்ற டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே மேலே உங்களுக்கு காட்டும். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் படி 2 lakh பே பண்ணோம், நியூ டேக்ஸ் ரெஜிம் 2,91,000 பே பண்ணோம். இங்கே சம்மரி உங்களுக்கு காட்டிடும். அது உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம் 18,34,000, நியூ டேக்ஸ் ரெஜிம் படி 22,37,000. ஸோ டிடக்ஷன் 4,75,000. ஸோ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் படி ஒன்லி நெட் இன்கம் வந்து 13,59,000 தான் வருது. ஆனால் நியூ டேக்ஸ் ரெஜிம் படி 22,37,000 வருது. ஸோ இதுபடிக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வந்து பெஸ்ட்டாக வரும். ஸோ இது வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். இது மாதிரி உங்களோட டாக்ஸபிள் இன்கம் பிளஸ் இன்கம் அதர் சோர்ஸ் மற்ற இன்கம் எல்லா டீட்டெயிலும் உங்களோட இன்கம் டீட்டெயிலாம் இங்கே என்ட்ரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓல்டு பெஸ்ட்டா நியூ பெஸ்ட்டான்றது உங்களுக்கு காட்டும். இது ஒன்லி ஃபார் ITR 1 and 2, salary employee, income from other sources plus capital gain, அப்புறம் ரெண்டல் இன்கம். ITR 1 and 2க்கான ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் உங்களோட டாக்ஸ் ரெஜியூமை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். 1ஆ இல்லை 2ஆ செலக்ட் பண்ணணுன்ற டிசிஷன் வந்து ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப், எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்போம். இல்லைனா வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.